தேர்தலும் வந்துருச்சு, வாக்குறுதி வந்துருச்சு. வாக்குறுதி எல்லாத்தையும் இலவசம், இலவசம்னு பேர் இருக்குது. அந்த இலவசத்த பார்த்தோனே மக்கள் எல்லாம் அப்படி ஆன்னு வாய பொளந்துக்கிட்டு, எப்படா வந்து ஜெயிப்பாரு, நமக்கு எல்லாமே கிடைக்கும் தானே நம்பிட்டு இருக்கீங்க. ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்காது. தேர்தலுக்கு முன்னாடி நம்ம தொகுதியில நிக்கிற வேட்பாளருக்கு 2,00,00,000 குடுத்து அந்த சீட்டு வாங்குறாரு. அந்த சீட்டு வாங்குன அந்த மனுஷனுக்கு, நம்ம நம்மகிட்ட ஒரு 2,000, 3,000 பணத்த குடுத்து ஓட்டையும் வாங்கிறாரு. வாங்குனதுக்கப்புறம் அவருக்கு எப்படி மனசு வரும்? அவரு நெனைக்கிறது என்னன்னா, நம்ம ஓட்டுக்கு தான் பணம் குடுத்தோம். அவர் தான் குத்திட்டாங்களே, அப்புறம் எதுக்கு நம்ம செய்யணும்னு நெனைக்கிறாரு. நீங்க போயிட்டு நம்ம தான் நல்ல மனுஷன பார்த்து தானே ஓட்டு போட்டோம். அப்புறம் எப்படி கேவலம் இல்ல? அதெல்லாம் சொன்னா நீங்க சிரிப்பீங்க. நம்ம தொகுதிக்கு யாரு நிக்கிறான்னு நேரம் வரைக்கும் தெரியாது. அப்படியே தெரிஞ்சு நம்ம ஓட்டு போட்டாலும் அவர்ட்ட போய் எங்க ஊர்ல இது சரியில்ல, அது சரியில்ல, இது சரியில்லன்னு சொன்னாலும், அத வந்துட்டு ஒரு சரிப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவாரு. அடுத்த நாள் போய் நின்னா, ஏதோ ஆமாப்பா நான் அப்படி மறந்துட்டேன். இல்ல அப்படியே மீறி கேட்டாலும் அவரு, பண்றேன் மேலிடத்துல சொல்லியிருக்கேன். எதுவுமே என்ன நடக்கலப்பா. தேவையே கிடையாது. நமக்கான தலைவர நம்ம தான் உருவாக்கணும். நம்ம ஊர்ல ஒரு தார் சாலை சரியில்லன்னா நம்ம போராடுறோம். போராடும்போது மேலிடத்துல சொல்லியும், அந்த மேலிடத்துல சரி பண்ணல அப்டின்னா, அந்த மேலிடத்த அதிகாரி நம்ம கூட உட்காந்து போராடணும். ஏன்னா, நான் சொன்னப்பா எனக்கு மேலிடத்துல எனக்குமே சரி வரலப்பா அப்டின்னா, அந்த சட்டமன்ற எம்எல்ஏவோ சொல்லுவாரு. அப்ப சொல்லும்போது மேலிடத்துல சரி வரலன்னா, எங்க கூட வந்து உட்காருங்க. போராடுங்க. எங்களுக்கானே கிடைக்கிறதுக்கான உங்கள நிப்பாட்டி வச்சிருக்கோம். நீங்களும் சேர்ந்து போராடுங்க. அப்டின்னு சொல்லி யாராச்சும் ஒரு ஆள் நம்ம தேர்ந்தெடுக்காத வரையும், நீங்க புலம்புனா புலம்பிக்கிட்டே தான் இருக்கணும். எல்லாருமே வந்துட்டு எப்படா வந்துட்டு ஆட்சிக்கு வருவோம், எதெல்லாம் அமுக்கலாம். இப்ப மிகப்பெரிய பிசினஸா மாறிட்டு இருக்கு என்ன தெரியுமா? ஆட்சி மட்டும் தான். ஆட்சிக்குள்ள போயிட்டீங்கன்னா வச்சுக்க, எவ்வளோ பணத்த வேணா அடிக்கலாம். அதுதான் அரசியல்.